இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள். எனக்கு வந்த உடனே ஒரு சின்ன பயம் வந்துச்சு. விஷாலையும் ஆரையாவும் பார்த்து சிரித்து கை கொடுக்கும் போது பத்திரிக்காரங்கள்லாம் என்னடா ஸ்டாலின் ஓபிஎஸ் கை கொடுத்துக்கிறாங்களே, சிரிச்சுக்கிறாங்களே, இது எப்படிடா இது நடக்கக்கூடாது, தப்பாச்சு அப்படின்னு எழுதிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் யாருமே நாங்கள் விரோதிகள் இல்லை, போட்டியாளர். அவங்களும் சர்வீஸ் பண்ணணும்னு வர்றாங்க, நாங்களும் சர்வீஸ் பண்ணணும்னு நிற்கிறோம். தேர்தல் முடிஞ்சு எலெக்ஷன் வந்த அடுத்த நிமிஷம் யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்கள் பின்னால் நாங்கள் இருப்போம். நாங்கள் வெற்றி அடைந்தால் எங்களுக்கு பின்னால் இருப்போம். இதை ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் எல்லாரும். நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னது என்ன, அது யாருமே எல்லாருமே தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. யாரும் எலெக்ஷன் நிற்கக்கூடாது அப்படின்னு யாரையுமே நாங்கள் சொல்லலை. 5 வருஷத்துக்குள்ள ஒரு படம் எடுத்திருந்தால் கூட அவர்களில் தேர்தலில் நிற்பதற்கு தகுதி படைத்தவர். ஆகவே அவங்கள தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாவே தப்பு அது. ஆனால் ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையை கடைபிடித்து வாருங்கள் என்றுதான் சொன்னமே தவிர, இப்போ என் வீட்டுக்கு ஒருத்தர் ஐயா உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. என் வீட்டுக்கு வரணும்னா நான் ஒரு முறை வச்சிருக்கிறேன். முதல்ல ஃபோன் பண்ணி கேட்டுக்க, நான் வீட்டில் இருக்கிறான்னு கேட்டுக்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்க, வீட்டு கதவு பெல்ல தட்டினா நான் கதவு திறக்க போகிறேன், உள்ளே எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணிட்டு போ. அதை விட்டுட்டு இந்த ஒழுங்கெல்லாம் கிடையாதுன்னு கதவை உடைச்சிட்டு உனக்கு நான் உள்ள ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு தான் சொன்னவே தவிர வேற எந்த விதத்திலும் யாரையுமே நாங்கள் சொல்லலை. ஏன்னா எல்லாருமே எங்களுடைய நண்பர்கள், எல்லாருமே தயாரிப்பாளர். இப்போ ஒரு டைரக்டர் என்னை நீ டைரக்டரால வந்த, நீ எப்படி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வரலான்னு கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆரம்ப காலம் இயக்குனராக தான் வந்தேன். அதே போல் ஆர்ட் டைரக்டர் இப்போ தயாரிப்பாளர் இருக்கிறாங்க. சினிமாவில் இருக்கின்ற அத்தனை கிராஃப்டில் இருக்கிறவங்களும் தயாரிப்பாளராக இருக்கிறாங்க. அதனால ஒரு முறையோடு வரமாட்டேன்றீங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தானே தவிர வேற எந்த விதமான யார் மீதும் வருத்தம் இல்லை. நல்லது பண்ணட்டும், நல்லவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் எங்கிட்ட ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க, போன அமைப்புக்கு நீங்கள் தானே கூட இருந்தீங்க, நீங்கள் தானே ஓட்டு கேட்டீங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. ஒரு முறையும் நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். இந்த போன அமைப்பில் இருந்தவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஒரு எப்படி நான் சொல்லணும்னா, நண்பர் டிசிவா இருக்கிறார், போன அமைப்பில் இருந்தவர் தான். வேற யார் இருக்கா, தேனப்பன் சார் இருக்கிறார். எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. எப்படி ஸ்ட்ரிக்டானவங்கன்னு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் போயிருக்கேன். நான் ஒரு சின்ன படம் எடுக்கிறேன், அது விளம்பரம் பண்ணால் தான் ஓடும். ஒரு போர்டு வச்சிடுறேன், விளம்பர போர்டு. அன்னைக்கு நைட்டே ஃபோன் பண்ணுவார் டிசிவா, சார் என்ன சார் போர்டு வைக்கக்கூடாதுன்னு சட்டம் வச்சிருக்கிறோம், நீங்கள் போர்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். ஆனால் அதே வானத்தில் விளம்பரம் பண்ணுறவங்களெல்லாம் விட்டுருவார். ஏன்னா பூமியில் இல்லை அது இல்லையா, அது பூமியில் இல்லை, அது வானத்தில். அவ்வளோ ஸ்ட்ரிக்டானவர். இல்லை பதில் இதெல்லாம் ஜாலியாக தான் சார் பேசிக்கிறோம், ஒன்றுமே இல்லை சார். நமக்குள்ள இப்போ அவங்கள பற்றி சொல்லும்போது வரேன் சார்னு சொன்னாங்களா? இல்லை நீங்கள் மட்டும் வரேன் சார்னு என்ன கத்தி எடுத்துகிட்டு வர போகிறீங்க? அதாவது என்ன அடிக்க வர மாதிரி வரேன் சார் என்னப்பா அது, அங்கே பண்ணுற கட்ட பஞ்சாயத்து இங்கே பண்ணுற மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். ஜெயிக்கிற குதிரை இந்த படம் பல்வேறு தடைகளை தாண்டி இவ்வளவு தூரம் தயாராகி
இன்னைக்கு நாமெல்லாம் பார்த்து பிரமிக்க வகையில இப்படி ஒரு பாடல்கள் ட்ரெய்லர் போட்டு நம்ம இத்தனை பேர் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லாமல் அத்தனை பேரும் ஒன்று கூடியிருக்க ஒரே காரணம், இந்த இடத்துக்கு இந்த படம் வந்ததுக்கு காரணம் நாங்கள் செய்த கட்ட பஞ்சாயத்து தான். அந்த கட்ட பஞ்சாயத்தின் விளைவாகத்தான் இந்த படம் இந்த மேடை ஏறிக்கிறது. இதை சக்தி சிதம்பரம் அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டு உண்மையாலே மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறமா நான் பேசுறேன். நான் இல்லை இது நான் வந்து சார் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தரை இன்வைட் பண்ணிட்டு நம்ம அது இது பண்ணக்கூடாது. இப்போ நான் அதனால வந்து யாரையும் நம்ம இதுவாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் நான் உண்மை டி சிவா சார் சொன்னது 100% உண்மை. விரைவிலே தேர்தலை சந்திக்கக்கூடிய அனைவருமே பொதுவாக எல்லாரும் நண்பர்களாக இங்கே கலந்துட்டு இருக்கிறோம். ஒரே மேடையிலே விஷால் அவர்களையும் அழகப்பன் அவர்களையும் நண்பர்கள் பலரையும் ஆரியா அவர்களையும் எஸ்ஆர் அவர்களையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. எங்களை பொறுத்தவரை மிக நண்பர்களாக ஆரோக்கியமாக இந்த தேர்தலை சந்திக்கத்தான் விரும்புகிறோம். அதில் எந்த கான்ட்ரவர்சி எங்களுக்குள்ள இல்லை. ஆனாலும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய வந்தால் நடுவில் வந்து சொல்லிட்டு போனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜெயிக்கிற குதிரை இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குதிரையே சக்தி சிதம்பரம் தான். ஏன்னா அந்த குதிரை வந்து ரஜினி சார் சொன்ன மாதிரி அது விழுந்து எழும், நிறைய முறை விழுந்து எழுந்து பாஞ்சிட்டே இருக்கும். அது நடுவில் சக்தி சிதம்பரம் வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் ஆகி ரொம்ப சீரியஸ் ஆனார். அதுலலாம் மீண்டும் ஒரு மனிதன் வருதுன்றது வந்து பணப்பிரச்சனை ஈஸியாக தாண்டிடலாம், ஹெல்த் பிரச்சனை தாண்ட முடியாது. அவ்வளோ ஒரு வில் பவரோட அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணார். சாதாரண யாராக இருந்தாலும் அப்படியே போயிருப்பாங்க. அப்படி ஒரு தன்னம்பிக்கையும் போராட்ட குணமும் ஒரு மூர்க்கத்தனமான போராட்ட குணம் உள்ளவர் தான் நண்பர் சக்தி. ஸோ அவருக்கு இந்த படம் எடுக்கும் போது நிறைய தடங்கல்கள், ஒருத்தர் எடுத்து இன்னொருத்தருக்கு மாறி அவர்கிட்ட இருந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்போது இந்த படத்தை எடுக்கவே நிறுத்தியே ஆகணும் அவ்வளோ போராட்டம் நடந்த போது நாங்களெல்லாம் அவர் கூட இருந்து அத்தனை பேரையும் சமாதானப்படுத்தி, இன்னும் சொல்லப்போனால் சில பேரையெல்லாம் திட்டி இந்த படத்தை நடக்க வைத்து அதுக்கு வேணுங்கிற எல்லா உதவிகளையும் செய்து ஒவ்வொரு முறையும் சக்தி ஃபோன் பண்ணார்னா இந்த பிரச்சனை சார் உடனே சால்வ், ஓகே சார் சால்வ், இப்போ 4 நாள் முன்னாடி ஓகே சார் சால்வ், அப்படி பண்ணி தான் இது மாதிரி எவ்வளவோ படங்களை நான் வந்து நிறையா சர்வீஸ் பண்ணுறோம். எல்லாரும் அதுக்கு தான் வரோம். ஆனால் என்னென்னா இப்போ நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோன்றது தெரியாது. இப்போ விஷால் சார் வந்து திருமண செய்தி, குனிஞ்சா செய்தி, நிமிந்தா செய்தி, நமக்கு அது இல்லை, அந்த வசதி இல்லை. அதனால் வந்து விஷால் சார் நாங்கள் சேர்த்தாலும் செய்தியாகுது, நீக்கினாலும் செய்தியாகுது, அவர் செயற்குழு கூட்டினாலும் செய்தியாகுது. எங்களுக்கு அந்த வசதி இல்லாதனால நம்ம எவ்வளோ படங்கள் செய்கிறோம், நம்ம ஒன்றும் நோட்டீஸ் போட்டு விளம்பரம் செய்கிறதில்லை. இது மாதிரி எவ்வளவோ சிறிய படங்கள் வளரவும் வெளிவரவும் இரவு பகலாக எல்லாரும் பாடுபட்டிருக்கோம். அதே சர்வீஸ் நீங்களும் செய்ய வருவதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர்கள் அதை எதை முடிவு செய்கிறாங்களோ அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்யும்போது கூட எங்களுடைய யோசனைகளை கூறி உங்களோட உடனே இருக்கு நாங்கள் தயார். நாங்கள் வந்தால் நீங்கள் உடனே என்று கேட்டுக்கொள்கிறேன்.